நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் தாண்டா லியோ தாஸ். எப்படி நம்ம இன்ட்ரோ ஹாய் ஸ்மிசஸ், வெல்கம் டு மிஸ்டர் மசிதா. ஸோ புஷ்பா 2 புஷ்பா 1 ரிலீஸ் ஆகி கரெக்டாக எக்ஸாக்டா ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு பயங்கர டிலே ஆகி புஷ்பா 2 இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபைனலா சுகுமார் ரைட்டிங்ஸ் போட்டு இந்த படத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ட்ரெயிலர் வந்துட்டு உண்மையிலே பயங்கரமா இருக்கு. ட்ரெயிலர் நம்ம காமிச்சிருக்காங்க சொல்லிட்டு என்ன நம்ம ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு மொத்தமா செக் பண்ணிடுவோம், மொத்தமா அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. புஷ்பா 1 கான்செப்ட் பொறுத்தவரையும் மொத்தமாக வந்துட்டு ரைஸ் ஆஃப் புஷ்பா தான் காமிச்சிருப்பாங்க. புஷ்பா யாரு, அவனுடைய பேக் ஸ்டோரி என்ன, அவனுடைய லவ் ஆங்கல், அவனுடைய அப்பாவுக்கும் அவனுக்கான அந்த பாண்டு, அம்மாவுக்கும் அவனுக்கான பாண்டு, ஃப்ரெண்டுக்கும் அவனுக்குமான பாண்டு, அவன் என்ன மாதிரி பிளான்ல இருக்கான், எந்த இடத்துல எப்படி போய் எது பண்றான்னு சொல்லிட்டு மொத்தமா கேரக்டரைசேஷன் தான் முக்காவாசி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 75% ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு முழுக்க நிலைக்கு தான் போயிருக்கும். அந்த எண்டிங் வந்துட்டு ஒரு பீக்ல கொண்டு போய் முடிச்சு புஷ்பா பிகம்ஸ் தி கிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பன்வர் சிங்கோட ஒரு கிளாஷோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி வந்துட்டு புஷ்பா 2 இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி புஷ்பா தி ரூலா தான் இருக்க போகுது. பட் அது இல்லாம நிறைய விஷயம் இந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ண தான் போறாங்க. அது மட்டுமே இருக்க போறதுங்கிறது இந்த ட்ரெய்லர்லயுமே தெரியுது. ஏன்னா புஷ்பா தி ரூல் டைட்டில் வச்ச மாதிரி வந்துட்டு நிறைய இடங்கள்ல பணத்தை வாரி இறைக்கிறது, திருப்பதி போய் இது பண்றது, நிறைய பேர் சாப்பாடு போடுறது, நிறைய பிசினஸ் பண்றது, சம்பரங்க வந்துட்டு பயங்கரமா பெரிய பெரிய லாரிஸ்ல கடத்திட்டு போறதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அதுக்கு பேக்லாஷ்மே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கிளியரா தெரியுது. படத்தோட எண்ட்ல பாத்தீங்கன்னா பன்வர் சிங் வந்துட்டு அந்த பிராண்ட் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ பிராண்டட் ஷர்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இல்லாம அப்பா பேர் இல்லாத ஒண்ணு வந்துட்டு இது பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அப்ப புஷ்பா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய கையில வந்துட்டு அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணி இந்த ரத்தத்தை அவரோட ஷர்ட்ல வச்சு அது ஒரு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது காமிச்சிட்டாங்க. அவருடைய ஷர்ட்ல முதுகுல வந்துட்டு அவருடைய அந்த கை வச்சா வந்துட்டு எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது ஒரு பிராண்டாவே இருக்கு போல. அந்த ஊர்ல புஷ்பா ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் வச்சு அவர் அதை வித்துட்டு இருக்காரா என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் அவர் போடுற ஷர்ட்ஸ்ல அந்த ஒரு பிராண்டிங்கிறது இருக்கு. அந்த புஷ்பா அந்த பிராண்டை வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நீ என்ன பிராண்டு வந்துட்டு போடுன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தல, நானே ஒரு பிராண்டடா, எங்க அப்பா பேர் எனக்கு தேவையில்லடான்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. போன படத்தை வந்துட்டு கண்டினியூ பண்ணி இந்த கண்டினியூட்டி அழகா வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் பன்வர் சிங் அண்ட் புஷ்பா வந்துட்டு இப்பவே பிசினஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு பார்ட்டி இருக்கு புஷ்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கதான் என்னதான் வந்துட்டு அந்த எண்டிங்ல ஒரு மிகப்பெரிய சண்டையா முடிஞ்சாலும் கூட அதுக்கப்புறமா பிசினஸ் கண்டினியூ ஆக தான் செஞ்சிருக்கு. பட் அவர் வந்துட்டு பன்வர் சிங்குள்ள அந்த வன்முங்கிறது இருக்கதான் செய்யுது. அந்த வெஞ்சஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. புஷ்பாவுடைய லவ் லைஃப் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு லவ் லைஃப் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியுது. அண்ட் யார் சொன்னதா அடங்காத புஷ்பா வந்துட்டு ஒய்ஃப் சொன்னதா அடங்குவாங்க. அந்த யூஷுவல் டெம்ப்ளேட் அதை வந்துட்டு இந்த படத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஓப்பனே வந்துட்டு அந்த வேரிஸ் புஷ்பாங்க அந்த டைட்டில் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எடுத்த உடனே புஷ்பா வந்துட்டு காணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடுறாங்க. புஷ்பா செத்துட்டான்னு சில பேர் சொல்றாங்க, புஷ்பா உயிரோட இருக்கான்னு சில பேர் சொல்றாங்க, புஷ்பா வந்துட்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அங்கதான் இந்த படம் ஓப்பன் ஆகுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த ஸ்ரீவல்லியும் அவங்க அம்மா வந்துட்டு புஷ்பா இல்லாதனால எந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரபிள்ஸ்ல ஏற்படுறாங்க, மத்தவங்க வந்துட்டு அவங்களை என்ன மாதிரி பாக்குறாங்கிற விஷயம்லாம் போகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா புஷ்பாவோட இந்த என்ட்ரி வந்துட்டு அந்த இதுலதான் புஷ்பாவோட என்னதான் பிளாஷ்பேக்லாம் போயிட்டு வந்தாலுமே புஷ்பா பிரசன்ட்ல வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கறது வந்துட்டு அந்த ரிச்சுவல்ல தான். அந்த ரிச்சுவல்ல பெண் வேடம் விட்டு வருவார் இல்லையா, அதுலதான் என்ட்ரி கொடுக்குறது. ஸோ அந்த ட்ரெயிலர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு எமோஷனலா வந்துட்டு அழுதுகிட்டே வந்து ஸ்ரீவல்லி வந்து கிஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமானதுக்குள்ள ஒரு எமோஷனல் ட்ராக்கிங் அது ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். புஷ்பா இல்லாத சமயத்துல அவங்க அம்மாவும் ஸ்ரீவல்லி என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்கிறது ஸ்க்ரீன்ல காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா கேஜிஎஃப் பேட்டர்ன் தான் இந்த படம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதன்படி பாக்குறீங்க அப்படின்னா இந்த படத்துல கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கேஜிஎஃப் 2ல பாத்தீங்கன்னா ராக்கி
அந்த கோல்டை வந்துட்டு 2 இயர்ஸ்ல எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. அதுக்காக ஒரு பெரிய எம்பையரே கிரியேட் பண்ணியிருப்பாரு. சில மொத்த தங்கத்தையும் எடுத்து வித்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆயிரும். ஸோ கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி கேஜிஎஃப் வந்துட்டு போட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது வேற வழி இல்லாம வந்துட்டு ராக்கி இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கடல்ல கொண்டு இந்தியன் நேஷனல்ல கரைச்சு அவர் இறந்தும் போயிருப்பாரு. ஸோ அதான் ஒரு படத்தோட எண்டா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் இன்டர்ஃபியருங்கிறது ஒரு பாயிண்ட்ங்கிறது இருக்கும். ஸோ அது வரையுமே நார்மலா போயிட்டு இருந்த பிசினஸ் ராக்கி வந்ததுக்கு அப்புறம் மேல வந்துட்டு பயங்கரமா பீக்குக்கு போய் ஒரே அடியா அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். அதே விஷயம் தான் இந்த படத்துல நடக்க போற மாதிரி சில நியூஸ் வந்துட்டு சொல்லுது. போன படத்துல பாத்தீங்கன்னா இந்த மங்களம் சீன் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த இது பண்ணியிருப்பாரு. ஸோ மத்தவங்களுக்கு இருந்த காசை வந்துட்டு கொடுக்காம அதுல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஷேர் மட்டுமே இது பண்ணி ஒரு இல்லீகல் மாதிரி ஒரு இல்லீகலும் சொல்ல முடியாது, உங்களை ஏமாத்திட்டு இருப்பாரு. அது புஷ்பா கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறமா தான் புஷ்பாவோட கைக்கு அந்த இன்சார்ஜ் எல்லாமே வரும். ஸோ புஷ்பா வந்ததுக்கு அப்புறமா மொத்தமா எல்லா மரங்களையும் எடுத்து வித்து 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 காசாகிறது அவரோட வேலையா இருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ மிகப்பெரிய பிசினஸ் மேனா அவர் மாறிடுவாருன்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ கேஜிஎஃப் ராக்கி மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலயுமே எல்லா மரங்களையுமே எடுத்து போட்டு அந்த மாதிரி போயிட்டு இருப்பாரு போல இருக்கு. இதனால கவர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு என்னடா இது இவ்வளவுதான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிய வந்து யார் அந்த புஷ்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் புஷ்பாக்கு ட்ரபிள்ஸ் ஏற்படுது, கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகுது. அண்ட் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு புஷ்பாவில் இருக்கிற வன்மத்தில் இருக்கிற அத்தனை பேருமே புஷ்பா பொறுத்துல ட்ரை பண்றாங்க போது புஷ்பா எஸ் ஆகிறான் அப்படிங்கறத இந்த படத்தோடைய ஒரு பேட்டர்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 பேட்டர்ன்ல ஒரு சின்ன விஷயம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட சீன்ல பாத்தீங்கன்னா புஷ்பா வந்துட்டு அந்த பெண் வேடமிட்டு வந்திருப்பாரு. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, ஆந்திராவில் தெரியும். ஸோ கங்கம்மா தள்ளி ஜத்தரா அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல் வந்துட்டு அங்க நடக்கும் போல இருக்கு. ஸோ அது வந்துட்டு திருப்பதியில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ வருஷம் ஒரு வாரம் முழுக்க வந்துட்டு அந்த கங்கம்மா அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வந்துட்டு கும்பிட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த 7வது நாளோட கடைசியில ஆண்கள் எல்லாமே அந்த கங்கம்மாவோட வேஷம் போட்டு இறங்கி வந்து ஒரு டான்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ அதுதான் அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அந்த டான்ஸ் பண்ணும் போது அவர் தான் புஷ்பாங்கிறத அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த பெண் இடத்துல இருக்கிறதா புஷ்பான்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபைட் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஃபைட்ல தான் வந்துட்டு இந்த ஃபைட் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. பட் சில பேர் கலாச்சிட்டு இருக்காங்க, அவனுங்க கிடக்குறானுங்க. பட் இந்த சீன் வந்துட்டு பயங்கர மாசா இருக்க போதுன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தோணுது. அண்ட் 2 இடத்துல வந்துட்டு சாரி அப்பியன்ஸுங்கிறது இருக்கு. ஒரு இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் இந்த மேக்கப்போட இருக்காரு. பட் இன்னொரு இடத்துல வெறும் சாரி மட்டும் கிடையாது, ஒரு ரெட் கலர் சாரி. அது என்ன சீக்வன்ஸுங்கிறது சத்தியமா தெரியல. இது 2த்துக்கு என்ன இன்டர்லிங்கிறதுமே தெரியல. ஒருவேளை இதுக்கு முன்னாடியே வந்துட்டு புஷ்பா இருக்கிறத கண்டுபிடிச்சு அடிக்க வந்து மேபி அதுல இருந்தாலும் ஒரு இதாகி அதுக்கப்புறம் புஷ்பா வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வரதுக்கு போற கேப்ல இந்த இன்னொரு இந்த ரிச்சுவல்ங்கிறது இதா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. கிளியரா தெரியல. பட் அந்த சீன்ல அடி வாங்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியல. அந்த படத்துல வந்துட்டு மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு இந்த ட்ரெய்லர்ல. ஸோ மியூசிக் வந்து முக்கியமா ரொம்ப அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல மியூசிக்கும் ஒரு பயங்கர குவாலிட்டி இறங்கியிருக்கும். அந்த சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸுமே வந்துட்டு பயங்கரமா அல்லு அர்ஜுன் வந்து ஐகானிக்கான அந்த ஸ்டைலிஷ் ஃபைட்டு மொத்தமா ரொம்ப ஸ்டைலா ஃபைட் பண்ணுவாரு தலைவர். எல்லா படங்கள்லயுமே அந்த ஸ்டைலிஷ் ஃபைட்டுங்கிறது தெரியுது. அளவைகுந்த பிரபுலோடைய அந்த இதுங்கிறது வருது. அண்ட் போர்ட்லயுமே நிறைய ஃபைட் சீன் வந்துட்டு காட்டப்படுது. அண்ட் குறிப்பா பார்த்தா அந்த போர்ட்ல ஒரு ஃபைட் சீன் வருது. அதுதான் மிகப்பெரிய அந்த ஸ்டைலிஷ் ஃபைட்டுங்கிறது இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு ஒர்க்கர் மாதிரி போயிட்டு அங்க இருக்கிறவங்க அடிச்சு போட்டு அவன் கோட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு சண்டை வந்துட்டு நடக்குது. அண்ட் அந்த கடைசியில வந்துட்டு அவர் புடிச்சா இருக்கு போல இருக்கு. ஸோ தலையில கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. என்ன மேட்டருங்கிறது கிளியரா தெரியல. அண்ட் சில ஜாப்பனீஸ் ஆட்கள் விட்டு கத்தி எடுத்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜாப்பனீஸ் ஆட்கள் எதுக்கு அந்த படத்துல வராங்க சொல்லி ஒரு கேள்வி வரலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்லயே காமிச்சிருப்பாங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜப்பான்ல இந்த மரம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அதை வந்துட்டு கடைசியில கொண்டு வந்து திருப்பதியில முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடம் வந்துட்டு அங்க ஆரம்பிச்சது ஜப்பான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கல்ல. ஸோ அந்த ஜப்பான் மேட்டருக்கு இந்த படத்துக்குள்ள வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்க உள்ளவங்க மேபி வந்துட்டு ஏதோ ஒரு வகையில புஷ்பாவுக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா சில சீன்ல வந்துட்டு அங்க ஜப்பான்லயே வந்துட்டு புஷ்பா போய் சீட்டாடெல்லாம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு. என்னங்கிறது கிளியரா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி புஷ்பா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பேர் ஃபைட் பண்றாங்க போல இருக்கு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. அதுல அந்த ஜப்பனீஸ் ஆட்களுமே வராங்க போல இருக்கு. என்னங்கிறது கிளியரா தெரியல. அண்ட் யாரோ ஒருத்தர் வந்துட்டு புஷ்பாவோட ஃபேமிலியில சாகதான் போறாங்க இந்த படத்துல. அது யாருங்கிறது தெரியல. அண்ட் 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1 வந்துட்டு கேஜிஎஃப் பேட்டர்ன். அதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவல்லி இறந்து போகலாம். ஸோ கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ராக்கி வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்ரிப்புக்கு போய் அந்த கிளைமேக்ஸ் ஒரு பயங்கர ரத்த கலரியா வந்துட்டு முடிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த படமே இருக்கலாம். இந்த படம் இந்த ட்ரெயிலோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ரத்த கலரியோட ஒரு சீன்ல வந்துட்டு இனிமே கருணையே கிடையாதுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தெரியுது. அப்படிதான் அவர் சொல்றதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது ஒரு தெலுங்கு வார்த்தை, தமிழ் டபுள்யூ தெலுங்கு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சப்டைட்டில் நோ மெர்சி அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஆனா அந்த சாரி சீன் இருக்கிற ரெட்ல சாரி சீன் அந்த சீன் தான் இந்த சீன் மேபி இது கிளைமேக்ஸா இருக்கும்போது சொல்லிட்டு தோணுது. கிளியரா தெரியல. பட் ரத்த கலரியோட இருக்காருங்கும் போது மேபி ஸ்ரீவல்லி இறந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஆப்ஷன் 2 அம்மா இறந்திருக்கலாம். ஸோ அம்மா கேரக்டர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா,
மேபி அவங்களும் இறந்து போயிருக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. அண்ட் மங்களம் சீன் வந்துட்டு பார்ட் 1ல இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இறந்து போற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு நீ எல்லாம் கையாலாகாதவன், என் தம்பியை வந்துட்டு அவன் கொண்டுட்டான், நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு சொல்லிட்டு கழுத்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவர் முழுசா செத்துருக்க மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு உயிரோட தான் இருக்காரு போல இருக்கு. அவங்க ஒய்ஃபுமே இருக்காங்க. இந்த செயலில் அவங்களுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் அது இல்லாம வந்துட்டு புஷ்பாவுடைய அண்ணன், ஸோ புஷ்பாவுக்கு வந்துட்டு அவருடைய அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பசங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. இந்த படத்துல அவங்களையுமே காட்டுறாங்க. மேபி அவங்க வந்துட்டு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இந்த படத்துல ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. அவங்க இருக்காங்க. அது இல்லாம இந்த ஜாலி ரெட்டியுமே ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ அடிபட்டு கிடப்பாரு இல்லையா, பார்ட் 1ல அடிபட்டு மூஞ்சி வரலாம் உடச்சு கிடப்பாரு, அவருமே ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு புஷ்பா பாயிண்ட் ஆஃப் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ புஷ்பாவோட இந்த இடத்த வந்துட்டு தக்க வச்சுக்கிறதா அவரோட இது. ஸோ புஷ்பாதி ரூல் அப்படிங்கும்போது ரூல் பண்றாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் பார்ட் 1ல வந்துட்டு செம்மரக்கட்டையை ஹைட் பண்ற சீனே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த செம்மரக்கட்டை போலீஸ் வராங்கன்னு வந்துட்டு ஒழிச்சு வைக்கிறது அது பயங்கர ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஸோ வெல் கோரியோகிராஃப்டு சீன். அந்த சீன் வந்துட்டு எனக்கு செம்ம பிடிச்ச சீன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலயுமே அதே மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். குறிப்பிட்ட இடங்களை பார்த்தா அந்த பூமி கடியில புதைச்சு வச்சு எடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் சில சேசிங் சீக்வன்ஸ்ல காமிச்சிருந்தாங்க அந்த செம்மரக்கட்டையை. ஸோ அந்த செம்மரக்கட்டையை அவங்க கடத்திட்டு போகும்போது சில பேர் வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆள் வரானுங்களா இல்ல செம்மரக்கட்டையை சீஸ் பண்றதுக்கு வராங்களான்னு சொல்லிட்டு தெரியல. லாரியே சில சேசிங் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ என்னங்கிறது கிளியரா தெரியல. நான் அதுக்கும் சொல்ல நினைக்கிறேன். புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். ஸ்ரீலீலாவுடைய அந்த கேமியோ சாங்குமே இருக்கதான் போகுது. அந்த விஷுவல்ஸுமே இந்த படத்துல இந்த ட்ரெய்லர்ல லைட்டா காமிச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் நம்பரா தான் இருக்கும்னு சொல்றாங்க. போன படத்துல பார்த்தா அந்த சாங் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான சாங்கா தான் இருக்கும். அதுல டான்ஸ் இருக்கும், பட் அது ரொம்ப வல்கரான சாங்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அப்படிதான் இருக்கும். அண்ட் இந்த படத்துல ஸ்ரீலீலா வச்சிருக்காங்கும் போது எனக்கு என்னமோ அது முழுக்கவே டான்ஸ் சாங்கா கொண்டு போயிட்டா நல்லா இருக்கும். ஸோ எதுக்காக இந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி போய் இப்படி சாங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தெரியல. கேட்கறதுக்கு வைபா இருக்கிற மாதிரி சாங்கா இருக்கணும், கேட்கறதுக்குமே வந்துட்டு வல்கரா இருக்கிற மாதிரி சாங்கா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் சினிமா ஃபேமிலி எல்லாமே பார்ப்பாங்க அப்படிங்கறதுனால கேட்கறதுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சாங்கா இருந்தாதான் அது நல்லா இருக்கும். ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஸோ விஷுவலா அது எப்படியோ இருந்துட்டு போகுது, பட் கேட்கறதுக்கு ஒரு நல்ல வைப் சாங்கா இருந்துட்டாலே அது போதும். ஸோ என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் கடைசியா வந்துட்டு ஹெலிகாப்டர்ல சில ஃபைட் சீன்ங்கிறது இருக்கதா செய்தி. இதுவுமே கேஜிஎஃப்ல கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்லுமே அவர்கிட்ட ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும், இந்த படத்துலயுமே அவர்கிட்ட ஹெலிகாப்டர் இருக்கு. சில ஃபைட் சீன்ஸ் எல்லாமே காட்டப்படுது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் சத்தியமா தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட் லீடுமே இருக்க போறதாமே சொல்லியிருக்காங்க. சில நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. கேஜிஎஃப் பேட்டர்ன்லயே தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த படம் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். ஸோ அந்த படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதோட பார்ட் 3 கொடுத்துருப்பாங்க. அதனாலே இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி அண்ட் எண்டிங்ல பார்ட் 3 லீடுமே கொடுக்க போதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற விஷயம் என்னன்னா இந்த படம் 3D ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 3D மூவிகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து வதவதன்னு. ஸோ கல்கி தான் இவங்களை பொறுத்தவரை, ஆந்திராவை பொறுத்தவரை கல்கி இதுல தான் ஸ்டார்டிங். அண்ட் கல்கியை தொடர்ந்து இவங்க வராங்க. நம்ம ஊர்ல கங்குவா இருந்துச்சு, அதை தொடர்ந்து மற்ற படங்களுமே 3D வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் எப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லர் நல்லாவே இருக்கு. டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சேனல்ல வரும், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பக்கத்துல வைக்கும் பை சினிமா வேற ஃபயர் தானே? வைல்ட் ஃபயர்.